நீங்க மெச்சூரிட்டி இல்லாம இருக்கீங்களா? உங்ககிட்ட அது இல்லாம இருக்குதா அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கு நான் சில டிப்ஸ் சொல்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? அவன் ஏதாவது ஒரு நல்ல அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்கான். உங்ககிட்ட வந்து உடனே சொல்றான். நான் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சடனா உங்களால அத ஏத்துக்க முடியாம, நீங்க அவங்க மேல ஒரு பொறாமை உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா? அது ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்க நடந்துக்கிற செயல். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட இம்பார்ட்டன்ட் பெர்சன் யாரா இருந்தாலும் சரி, உங்கள நம்புற பெர்சனா இருந்தாலும் சரி, அவங்க இல்லாத சமயத்துல அவங்கள பத்தி நீங்க போயிட்டு குறை சொல்லுவீங்க தெரியுமா? அதுவும் ரொம்பவே இம்மெச்சூரிட்டி பிஹேவியர். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆசைகளுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்காம, சின்ன சின்ன விஷயத்துல நீங்க உங்கள ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஃபோக்கஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு இருக்கும்ல, அத நீங்க தவற விட்டுருவீங்க. அதாவது பொறுமை இல்லாதது. லைஃப்ல பொறுமைங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இம்மெச்சூரிட்டி பீப்பிள் தான் இந்த மாரி இருப்பாங்க.